கல்யாணத்துக்கு நல்லா கிளம்புனோமா போனோமான்னு இருந்திருக்கும். கடை பக்கம் வந்தது மிகப்பெரிய தப்பாக போச்சு. சட்டையை பிரி, அதை இது பண்ண அப்படி இப்படின்னு நிறைய வேலை கொடுத்துட்டாங்க. அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த பிள்ளையும் பிக்கப் பண்ணிவிட்டு நானும் அங்கே போயிட்டேன். அவளும் வந்து கிஃப்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தா. ஸ்டேஜுக்கு போனால் பொண்ணு வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்களா, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்கலாங்கிறதுக்குள்ளே நான் ஓடி வந்துட்டேன். இவ 2 கிஃப்ட் வச்சிருக்கல, உன்னை கூட நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து கொடுத்துக்குறோன்னானுங்க. சரி செவனேன்னு போய் கொடுத்தானே. அது மட்டும் இல்லாமல் அக்கா பேரெலாம் பார்த்துக்கோங்க, நாங்கள் கொடுக்கல, சும்மா ஃபோட்டோவுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பொண்ணுக்கிட்டே போய் கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க. என் கூட படித்தவனுங்க மட்டும்தான் இப்படி இருக்கானுங்களா, இல்லை உங்கள் கூட படித்த எல்லா பசங்களும் இப்படி தான் இருக்காங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இவனுங்க பண்ண காமெடி எப்படி தெரியுமா இருந்துச்சு, மாப்பிள்ளை இவர் தான், நான் போட்டிருக்கிற சட்டை என்னதுங்கிற காமெடி மாதிரி தான். கிஃப்ட் வந்து நாங்கள் தான்க்கா கொடுப்போம், ஆனால் கிஃப்ட்டோட ஓனர் 2 பேரும் கீழே நிற்காங்கங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு கிஃப்ட் இருந்ததுனால அதை நாங்கள் ஸ்டேஜுக்கு போய் கொடுத்துட்டு சரி அப்படியே சாப்பிட போகலான்னு அங்கே போனால் அங்கே அதுக்கு மேலே பெரிய காமெடி. சித்தப்பா ஓடி வந்துட்டு கும்பிடு குருசாமி தீபாவளி வணக்கங்கள்ங்கிற மாதிரி மூஞ்சி கிட்ட காமிச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சரி சித்தப்பா நாங்கள் சாப்பிட்டுட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சித்தப்பா அனுப்பிச்சி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஃப்ரெண்டோட அக்காவுக்கு தான் மேரேஜ், பட் ஃப்ரெண்டை பார்க்கவே இல்லை. அதனால் ஃப்ரெண்டோட கட் அவுட்டுக்கு அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு நான் காலையில் போக வேண்டிய ஆரி ஒர்க் கிளாஸுக்கு பர்மிஷன் கேட்டு ஈவினிங்காக கிளம்பி ஓடிட்டேன். நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம், பாய்.